ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர்ஸ் கிச்சன் வித் கோக்கி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் யூஸ் பண்ணலாம். டின்னருக்கும் சுட சுட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆலு பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ வந்து ஆலு பரோட்டாக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவை பிசைஞ்சு வச்சிடலாம். நான் வந்து கோதுமை மாவு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது கலந்து விட்டுடலாம். இப்போ இது தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது பிசைஞ்சு வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. எடுத்ததுமே நிறைய தண்ணி ஊற்ற வேணாம். பாருங்கள், இப்போ மாவை பிசைஞ்சிட்டோம். இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது காயாமல் இருக்கிறதுக்காக மூடி வச்சிடலாம். இது இருக்கட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம அதுக்குள்ளே வந்து உள்ள ஸ்டஃபிங்காக உருளைக்கிழங்கு ரெடி பண்ண போகிறோம். அது வரைக்கும் இது இருக்கட்டும். பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இது வந்து கொஞ்சம் ட்ரையாக மசாலாவாக நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். நம்ம தண்ணியாக இல்லாமல் ட்ரையாக பண்ணால் தான் நம்ம வந்து உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு கரெக்டாக உருண்டை பிடிக்க முடியும். இப்போ வந்து இது ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அது சூடானதுமே அதில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிருச்சு. பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலக்கி விட்டுடலாம். இப்போ வந்து பாருங்கள், மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலக்கி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ வந்து இது நல்லா கலக்கி விட்டாச்சு. இது வந்து ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், போதும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இது வருங்க நல்லா ஒட்டாமல் வருது. இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு வாட்டி கலக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ட்ரையாக இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். இப்போ இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இது வந்து கொஞ்சம் நல்லா ஆறணும். ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ வந்து மசாலா நல்லா ஆறிடுச்சு. இது வந்து ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சைஸுக்கு எல்லாமே உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதையும் நம்ம ஒன்றுன்னா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சைஸுக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம உருட்டின மாவை வந்து வச்சு தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இது மேலே கொஞ்சமாக மாவு தடவிக்கலாம், ஒட்டாமல் வர்றதுக்காக.
இப்போ இந்த அளவு இருக்கட்டும். நம்ம உருளைக்கிழங்கு மசாலா வந்து உருண்டை பண்ணி வச்சுருக்கோம் இல்லை, இது நடுவில் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மாவு ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா மாவு எடுத்துடலாம் நம்ம. இப்போ இது மேலே மாவு கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ இது வந்து நம்ம தோசை கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ தோசை தவா நல்லா காஞ்சிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம சப்பாத்தி போட்டு ஒன்றுன்னா சுட்டுடலாம். பாருங்கள், இப்போ போட்டதுமே நம்ம எண்ணெய் விடக்கூடாது. ஃபஸ்ட்டு இன்னொரு வாட்டி திருப்பி போட்டுக்கலாம் அந்த பக்கமாக. பாருங்கள், 2 பக்கமும் போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். நெய் தான் போடணும்னு இல்லைங்க, எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடும் கொஞ்சமாக நெய்யை தடவி விட்டுடலாம். இப்போ இது 2 பக்கமும் கலர் நல்லா வந்ததுமே நம்ம எடுத்துடலாம். இப்போ இது 2 சைடுமே நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் இதை எடுத்துகிட்டு வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம ஆலு பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளுடைய ஆலு பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியான டிஷ்ஷும் கொடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.